வணக்கம் நேர்களே. தற்பொழுது நாட்டில் அதிகரித்திருக்கக்கூடிய புகையிலை பாவனை, அதே போன்று போதைப் பொருள் பாவனை உள்ளிட்ட காரணிகளினால் ஏராளமான தொற்றாத நோய்கள் ஏற்படுகின்றன. இப்படியான ஒரு பின்னணியில் இந்த புகையிலை பாவனை அதிகரித்துள்ளமைக்கான காரணங்கள், அதே போன்று அதன் விளைவாக ஏற்படக்கூடிய உடலியல், அதே போன்று பொருளாதார ரீதியான பாதிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடுவதற்காக இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். மதுசார மற்றும் போதைப் பொருள் தகவல் மையத்தினுடைய நிகழ்ச்சி திட்ட அதிகாரி நிதர்ஷனா செல்லதுரை அவர்களை நிகழ்ச்சிக்குள் இணைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு முடிய வணக்கங்கள். வணக்கம். அண்மை காலமாக இந்த போதைப் பொருள் பாவனை, அதே போன்று புகையிலை பாவனை தொடர்பில் அதிக அளவில் பேசப்படுகின்றது. இந்த 16 வயதிற்கு குறைந்த மாணவர்கள் இருக்கின்றார்கள், சிறுவர்களுக்கு முற்றுமுழுதாக இந்த புகையிலையை தடுப்பது தொடர்பில் அதிக அளவில் பேசப்படுகின்றது. அந்த நகர்வுகள் எந்த கட்டத்தில் இருக்கின்றன இப்பொழுது? நிச்சயமாக புகையிலை இல்லாத தலைமுறையினரை உருவாக்க வேண்டும் எமது நாட்டிற்குள் என்பதுதான் இந்த தலையீட்டின் மிக முக்கியமான நோக்கமாக கருதப்படுகின்றது. இது பல்வேறு நாடுகளில் தற்போதும் கூட அமுல்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு சட்டத்திட்டமாகும். அந்த வகையில் எமது நாட்டிலும் 2010ஆம் ஆண்டிற்கு பிறகு பிறந்த பிள்ளைகளுக்கு புகையிலை பாவனையை தடை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை மையமாக கொண்டு புகையிலை இல்லா தலைமுறையினரை உருவாக்குவதற்கான சட்டங்கள் தற்போது உருவாக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்கள், அதே போன்று தொடர்பான சட்டவாக்கல் முறைமைகள், அது தொடர்பான சிவில் அமைப்புகள் அவர்களின் கருத்துக்கள் என்னென்ன என்பதனை திரட்டி தற்போது அமைச்சகம் அத்தோடு சேர்ந்து இது தொடர்பாக கொள்கைகளை உருவாக்கும் இடங்களுக்கு தேவையான தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் நாங்கள் பொதுமக்களின் கருத்துக்களை பார்க்கும் பொழுது அதிகமானோர் இந்த கொள்கையை உருவாக்க வேண்டும், அதே போன்று குறிப்பிட்ட தலைமுறையினரை நாங்கள் எடுத்து நோக்கும் பொழுதும் அவர்களுக்கும் எங்களுக்கும் புகையிலை இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கி தர வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு அனைவர் மத்தியிலும் காணப்படுகின்றது. ஆகவே இந்த நிலைமை எமது நாட்டில் அமுல்படுத்தப்படும் என்றால் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் இந்த புகையிலை இல்லாத தலைமுறையினரை உருவாக்கி புகையிலிருந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு சமூகம் உருவாக்கப்படும். காரணம், புகையிலை எனும் பொழுது நாங்கள் இன்று அதிகமான போதைப்பொருள் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். ஏனைய அனைத்து போதைப்பொருள் பாவனைக்கும் ஒரு கேட்வே ட்ரக், ஆரம்பிக்கும் ஒரு போதைப்பொருள் வகையாக இந்த புகையிலை அல்லது சிகரெட் பாவனை காணப்படுகின்றது. ஆகவே இந்த சிகரெட் பாவனை தொடர்பான தடுப்பு நடவடிக்கைகள் எந்த அளவு துரிதப்படுத்தப்படுகின்றதோ, எந்த அளவு அதிகமாக விரிவாக்கப்படுகின்றதோ அந்த அளவு ஏனைய போதைப் பொருளாக இருந்தாலும் ஏனைய பிரச்சனைகளாக இருந்தாலும் குறைத்துக் கொள்ள முடியும் என்பதுதான் ஆகவேதான் இதற்கான தடுப்பு திட்டங்கள் மிகவும் நுணுக்கமாகவும் மிகவும் ஒரு விரிவாகவும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக எதிர்காலத்தில் ஏனைய போதைப் பொருள் சார்ந்த பிரச்சனைகளை குறைத்துக் கொள்ளக்கூடியதோடு எமது இளைஞர் தலைமுறையினரையும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். தற்போதைய சூழ்நிலையில் நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் இந்த புகையிலை பாவனை இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களிடையே எந்த மட்டத்தில் காணப்படுகின்றது என்ற ஒரு விளக்கத்தை அளிக்க முடியுமா? நிச்சயமாக புகையிலை பாவனை எனும் பொழுது கடந்த 14 வருடத்துடன் ஒப்பிடும் பொழுது எமது நாட்டில் புகையிலை பாவனை குறைவடைந்து வருகின்றது. சுமார் 9.3% புகைத்தல் பாவனையில் ஈடுபடுகின்றார்கள். புகைத்தல் பாவனையில் ஈடுபடும் அதிகமானோர் சிகரெட்டையே புகைக்கின்றனர் என்பதும் ஆய்வுகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. குறைவிற்கான காரணம் பலதிருக்கின்றது. அதாவது இதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக ஏற்படுத்தப்பட்ட விழிப்புணர்வாக இருக்கலாம், பல்வேறு மட்டங்கள் இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகளாக இருக்கலாம், மேலும் இது தொடர்பாக ஏற்பட்டிருந்த கவர்ச்சி குறைவடைந்ததாக இருக்கலாம். ஆகவே இவை அனைத்தும் ஒன்றிணைந்துதான் இந்த குறைவு கிட்டத்தட்ட 14% எமது நாட்டில் மாத்திரம் புகையிலை பாவனை குறைவடைந்துள்ளது என்பது ஆய்வுகளிலிருந்து தெரிய வருகின்றது. இருப்பினும் கூட இந்த புகையிலை பாவனை குறைவடைந்து வரும் இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்ட நிறுவனம் ஒரு நாளைக்கு அதிகளவான லாபத்தை ஈட்டும் ஒரு நிறுவனமாக காணப்படுகின்றது, சிகரெட் நிறுவனம். இந்த சிகரெட் நிறுவனத்தின் வாடிக்கையாளர்கள் குறையும் பட்சத்தில், அவர்களது லாபம் குறையும் பட்சத்தில், அவர்களுடைய வியாபாரம் குறையும் பட்சத்தில் அவர்கள் வெவ்வேறு வகையான மாற்றீடுகளுக்கு சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். சில தந்திரோபாயங்களை அவர்கள் உருவாக்கி கொண்டு வருகின்றார்கள். அதாவது தெரியாமல் புகைக்கும் ஒரு நிலைமையை, தெரியாமல் புகையிலை பாவனையை எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலைமையை அந்த நிறுவனம் இளைஞர்கள் மத்தியிலே ஒரு விரிவுபடுத்திய ஒரு சந்தைப்படுத்தல் நிலைமையில் மேற்கொண்டு வருகின்றது. ஆகவே இந்த புகைத்தல் பாவனை குறைவடைந்து வந்தாலும் வெவ்வேறு வகைகளில் எமது இளைஞர்களையும் யுவதிகளையும் இலக்கு வைத்து ஏனைய போதைப்பொருள் பாவனையை தூண்டும் வகையில்
புகையில்லா புகையிலை பொருட்களை பாவனை செய்வதற்கும் வெவ்வேறு நுணுக்கங்களில் இந்த தலைமுறையினர் விரும்பத்தக்க கூடிய வகையில் புகையிலை பாவனையை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்கின்ற ஒரு ரீதியில் இந்த நிறுவனம் பல்வேறு வியாபார நுணுக்கங்களையும் பயன்படுத்தி வருகின்றது. ஆகவே ஒரு புறத்தில் புகையிலை பாவனை குறைவடைந்து வருகின்றது என்கின்ற ஒரு சந்தோஷம் இருந்தாலும், மறுபுறத்தில் இதற்கு மாற்றீடாக பல்வேறு விடயங்களை சந்தையில் அறிமுகப்படுத்தி எமது இளைஞர் சமுதாயத்தை ஏமாற்றி கொண்டு வருகின்றனர் என்கின்ற ஒரு அச்சமும் அதே சமயத்தில் காணப்படுகின்றது. புகையிலை பாவனைக்கு மக்கள் அடிமையாவதற்கு முக்கிய காரணங்கள் பல இருக்கும் அல்லவா? அப்படியான முக்கிய காரணம் என்னவென்று குறிப்பிட முடியுமா? நிச்சயமாக அது புகையிலை பாவனையாக இருந்தாலும் சரி, மதுசார பாவனையாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் தெரியும் இதில் பாதிப்புகள் இருக்கின்றன. சிகரெட் பெட்டிகளிலேயே 80% எச்சரிக்கை புகைப்படம் பொறிக்கப்பட்டுள்ளது. இதனால் எந்தெந்த விளைவுகள் ஏற்படுகின்றன என்பது பெட்டிகளிலேயே பொறிக்கப்பட்டுள்ளது. அதனால் தான் நாங்கள் இன்னொரு சட்டமும் அமலாக்குவதற்கான கோரிக்கைகளை வைத்து வருகின்றோம். தனி சிகரெட் விற்பனையை தடை செய்ய வேண்டும். பெட்டிகளில் சிகரெட்டுகளை கொள்வனம் செய்யும் பொழுது அந்த பெட்டிகளில் இருக்கின்ற எச்சரிக்கை தகவல் குறிப்பிட்ட கொள்வனவாளர்களை பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். தற்போது புகைத்து கொண்டிருக்கும் அதிகமானோர் அதிக அளவில் தனி சிகரெட்டுகளை பெற்றே புகைத்தலில் ஈடுபடுகின்றனர். ஆகவே இதனை தவிர்த்துக் கொள்வதற்காகவும் நாங்கள் தனி சிகரெட் விற்பனையை தடை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளோம். நீங்கள் கூறியது போல இந்த புகைத்தல் பாவனையிலும் மதுசார பாவனையிலும் பாதிப்புகள் இருக்கின்றன என்று தெரிந்தும் ஏன் புகைக்கின்றார்கள், ஏன் மதுசாரம் அருந்துகின்றார்கள், ஏன் அதனை ஒரு தங்களால் வெளியில் வர முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள் என்று எடுத்து நோக்கினால் அவர்களுக்கு பல்வேறு சமூக நம்பிக்கைகள் காணப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் ஒருவரிடம் ஏன் நீங்கள் புகைக்கின்றீர்கள் என்று கேட்டால் அவர் பல காரணங்களை கூறுவார். தனது மன உளைச்சலாக இருக்கலாம், அல்லது வேலைப்பளுவாக இருக்கலாம், பல்வேறு காரணங்கள் குறைவதற்கு தான் புகைக்கின்றேன், அல்லது நித்திரை விழிப்பதற்கு நான் புகைக்கின்றேன் என்று பல காரணங்களை கூறுவார். இந்த காரணங்கள் ஒவ்வொன்றும் தான் ஒரு மனிதன் புகைத்தலை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு பிரதான காரணியாக அமைகின்றது. மேலும் பல்வேறு வகைகளிலும் இந்த புகைத்தலை ஊக்குவிக்கும் ஒரு நிகழ்வு இடம்பெறுகின்றது. நீங்கள் இன்று சமூக ஊடகங்களை எடுத்து நோக்கினால் எந்த அளவு ஒரு இளைஞரை புகைத்தல் எந்த அளவு கவர்ச்சியாக காண்பிக்கப்படுகின்றது. அதே போல சில திரைப்படங்கள் எந்த அளவு புகைத்தலை கவர்ச்சியாக காண்பித்து இளைஞர்களை அந்த ஒரு வலைக்குள் சிக்க வைக்கின்றார்கள். ஆகவே இந்த கவர்ச்சியோடு இணைந்த சமூக நம்பிக்கைகள் காணப்படுவதால் தான் இன்னமும் புகைத்தல் பாவனை மக்கள் மத்தியில் இருந்து வருகின்றது. ஆகவே ஒவ்வொரு புகைத்தல் பாவனையில் ஈடுபடுபவரும் தான் நினைத்து புகைக்கின்ற அந்த விடயம் நிறைவேறுகின்றதா, தனது மன உளைச்சல் நீங்குகின்றதா, தனது வேலைப்பளு ஒரு சிகரெட்டை புகைத்து விட்டால் முடிந்து விடுகின்றதா? நிச்சயமாக இல்லை. வேலைப்பளு சில நேரத்தில் அதிகரிக்கும், தனது கைகளில் இருக்கும் பணமும் குறைவடையும் சிகரெட்டிற்காக செலவழித்து. அதே போன்றுதான் மதுசார பாவனையும். ஒவ்வொரு கிராமப்புறங்களாக இருந்தாலும் சரி, பெருந்தோட்ட பகுதிகளாக இருந்தாலும் சரி, நகர்ப்புறங்களாக இருந்தாலும் சரி, அந்தந்த சமூகத்திற்கு ஏற்ற வகையான சில சமூக நம்பிக்கைகளை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். அந்த சமூக நம்பிக்கைகள் காலங்காலமாக இருந்து வருகின்றது. ஒரு மனிதனின் வாழ்க்கையை எடுத்து நோக்குங்கள். ஒரு மனிதன் பிறந்த நாளிலிருந்து அவர் இறக்கும் வரை ஒவ்வொரு நிகழ்விலும், அந்த மனித வாழ்வில் இடம்பெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்விலும் மதுசாரம் இணைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு நாங்கள் நிச்சயமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எந்த ஒரு மகிழ்ச்சியான விடயமாக இருந்தாலும், துக்கமான விடயமாக இருந்தாலும் மதுசாரம் இணைக்கப்படுகின்றது. இதற்கு பல காரணங்களை கூறுவார்கள். மகிழ்ச்சிக்காக குடிக்கின்றோம், துக்கத்திற்காக குடிக்கின்றோம், வேலைப்பளுவை நீக்குவதற்காக குடிக்கின்றோம், களைப்பை நீக்குவதற்காக குடிக்கின்றோம் என்று. எந்த ஒரு ரசாயனத்திற்கும் ஒரு தொழிலை தான் மேற்கொள்ள முடியும். மதுசாரத்தில் அடங்கியிருக்கின்ற ரசாயனம் தனது உடற்சோர்வை மாத்திரம்தான் ஏற்படுத்தும். மாறாக இது வேறொரு விடயத்தை செய்யக்கூடிய ஒரு ரசாயனம் இதில் உள்ளடக்கப்படவில்லை. மாறாக நாங்கள் இந்த மதுசாரத்திற்கு ஒரு விதமான பெறுமதியை கொடுத்திருக்கின்றோம். இந்த மதுசாரம் இத்தனை வேலைகளை செய்கின்றது என்று நாங்கள் ஒரு அனுமதி சீட்டாக மதுசாரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்கு சில நேரங்களில் வீடுகளில் இருப்போர், சமூகத்தில் இருப்போர், ஏன் பெண்களும் கூட இது சாதாரணமான ஒன்று, ஒரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்தில் மதுசாரம் அருந்தலாம், ஒரு துக்கமான சந்தர்ப்பத்தில் மதுசாரம் அருந்தலாம் என்கின்ற ஒரு நிலையை அடைந்திருக்கின்றார்கள். ஆகவே இதனை நாங்கள் எந்த அளவு சாதாரணத்துவம் படுத்துகின்றோமோ அந்த அளவில் பாவனை தக்க வைத்துக் கொண்டுதான் இருக்கும். சமூக அளவில் ஒரு குடும்பம் என்கின்ற ரீதியில், ஒரு தனி மனிதன் என்கின்ற ரீதியில், ஒரு சமூகம் என்கின்ற ரீதியில் என்று நாங்கள் இந்த சமூக நம்பிக்கைகளை அகற்றுகின்றோமோ,
மதுசாரம் என்பது ஒரு வேறு வகையான ரசாயனம். எமது நிகழ்வு என்றது வேறு வகையான ஒரு நிகழ்வு. அதில் பல்வேறு உணர்ச்சிகள் இருக்கலாம். அந்த உணர்ச்சிகளோடு இந்த மதுசாரத்தை இணைக்காமல் இருக்கும் பட்சத்தில் அதற்கும் இதற்கும் தொடர்பில்லை, இது ஒரு வேறு ரசாயனம் என்கின்ற நாங்கள் உணர்கின்ற பட்சத்தில் இந்த பாவனையின் வீதம் சற்று குறைவடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. மாறாக மதுசாரத்திற்கு சிகரெட் பாவனையை போன்று சில நேரங்களில் அதற்கும் அதிகமாக பல்வேறு கவர்ச்சிகரமான விடயங்கள் இடம்பெறுகின்றது. சில நிகழ்வுகளை ஒருங்கிணைப்பது, அதே போல சமூக ஊடகங்களில் வருகின்ற சில புகைப்படங்களாக இருக்கலாம், சில காணொளிகளாக இருக்கலாம். தென்னிந்திய தமிழ் திரைப்படங்கள் எங்களை ஆட்டி படைக்கின்ற ஒரு விடயம், குறிப்பாக தமிழ் பேசும் மக்களை. ஒவ்வொரு திரைப்படத்திலும் மதுசாரத்தை எந்த காட்சிகளில் இணைத்திருக்கின்றார்கள் என்று சற்று உன்னித்து பாருங்கள். சில நேரத்தில் ஏதேனும் ஒரு சமூக நம்பிக்கையை எங்களுக்குள் திணிப்பதற்கு, அல்லது ஏதேனும் ஒரு விடயத்தை, ஒரு பணக்காரர் அல்லது ஒரு பிரச்சனையில் இருப்பவர் அல்லது ஏதேனும் ஒரு வீரச் செயல்களை செய்யும் போது அவ்வகையான காட்சிகளில் தான் இந்த மதுசாரத்தை இணைத்திருப்பார்கள். அதாவது ஒரு செல்வந்தர் என்றால் கொஞ்சம் மதுசாரம் அருந்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை அவர்கள் திணிப்பதற்கு முற்படுகின்றார்கள். ஒரு வீரன் என்றால் மதுசாரம் அருந்த வேண்டும், அல்லது ஒரு பிரச்சனை என்றால் ஏதேனும் ஒரு பிரச்சனை, ஒரு காதல் தோல்வியோ அல்லது குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனை என்றால் மதுசாரம் அருந்த வேண்டும் என்கின்ற ஒரு பின்னணியையும் எமக்கு, குறிப்பாக தமிழ் பேசும் மக்களுக்கு தென்னிந்திய திரைப்படங்கள் கற்பித்து கொண்டு வருகின்றது. ஆகவே தமிழ் பேசும் மக்கள் இந்த மதுசாரம் புகைத்தல் பாவனையினால் ஏற்படக்கூடிய அந்த மேலதிக கவர்ச்சிகளில் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள். எமது நாட்டிற்குள் மாத்திரமல்ல, ஏனைய நாடுகளில் இருந்தும் எங்களை ஆக்கிரமிக்கின்ற ஒரு கவர்ச்சிகரமான தன்மை காணப்படுகின்றது. ஆகவே இவை அனைத்தும் ஒன்றிணைந்துதான் ஒரு மனிதனை இன்னமும் புகைத்து கொண்டிருப்பதற்கும் இன்னமும் மதுசாரம் மருந்து கொண்டிருப்பதற்குமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றது. நீங்கள் இப்பொழுது ஒரு மனிதன் எவ்வாறெல்லாம் இந்த புகைத்தல் அதே போன்று மதுசாரம் அருந்துவதற்கான பழக்கத்துக்கு உள்வாங்கப்படுகின்றான் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். இப்பொழுது பார்ப்போம், இந்த புகைத்தல் அதே போன்று மதுசார பாவனைகளின் காரணமாக ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நீண்ட கால மற்றும் குறுங்கால பின்விளைவுகள் என்னவென்று விளக்கமாக கூற முடியுமா? நிச்சயமாக மதுசாரமோ புகைத்தல் பொருட்களோ பாவனை செய்பவர் தனக்கு ஆயுட்காலம் இருக்கும் பட்சத்தில் அதற்கு முன்னதாகவே இறந்து விடுவார். இறப்பு என்பது ஏதோ ஒரு நாளுக்கு நாம் அனைவரும் சந்திக்கக்கூடிய ஒரு விடயம்தான். ஆனால் இந்த மதுசார பாவனையில் ஈடுபடுவோர் மற்றும் புகைத்தல் பாவனையினால் ஈடுபடுபவர்கள் தங்களது ஆயுளை மிகவும் ஒரு குறுகிய காலத்தில் முடித்துக் கொள்கின்றார்கள். அதற்கு முன்னால் பல்வேறு பிரச்சனைகள் அவருக்கு ஏற்படுகின்றது. ஒரு நபர் மதுசாரம் அருந்துபவராக இருந்தால் அவருடைய மகிழ்ச்சி மட்டுப்படுத்தப்படுகின்றது. அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளை, பல்வேறு விடயங்கள் அவர் செய்து கொண்டு வந்திருப்பார். ஆனால் மதுசாரம் அருந்தும் பட்சத்தில் ஒவ்வொரு விடயத்திற்கும் அவர் மதுசாரத்தை மாத்திரம்தான் எதிர்பார்ப்பார். ஒரு திருமண நிகழ்வாக இருக்கலாம், அல்லது ஒரு சுற்றுலாவாக இருக்கலாம். அந்த சுற்றுலாவில் இருக்கும் ஏனைய விடயங்களை விட மதுசாரம் மீதுதான் அவரது அனைத்து எண்ணங்களும் காணப்படும். மாறாக ஒரு மதுசாரம் அருந்துபவர் அவருடைய வருமானத்தில் ஒரு பாரிய தொகையை அந்த மதுசாரத்திற்காக செலவழிக்கின்றார். புகைத்தல் பாவனையில் ஈடுபடுபவரும் கூட தான். இதனால் பெரிதும் குடும்பங்கள், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பாதிப்படைய செய்கின்றது. தன்னுடைய வசீகர தோற்றத்தை இழந்து ஒரு முதிர்ச்சியான ஒரு நிலையை அடைகின்றார்கள். இது மிகவும் துர்பாக்கியமான ஒரு நிலையாக கருதப்படுகின்றது. மேலும் எங்களது நாட்டை பொறுத்தளவில் சுமார் 100 பேர் மதுசார பாவனையினாலும் புகைத்தல் பாவனையினாலும் நாங்கள் இன்று பேசிக்கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலும் அகால மரணம் அடைகின்றார்கள். அகால மரணம் அடைவதற்கான பிரதான காரணம் தொற்றா நோய்கள். எமது நாட்டை பொறுத்தளவில் 83% அதிகமானோர் தொற்றா நோய்களினால் மரணிக்கின்றார்கள். இந்த தொற்றா நோய்கள் ஏற்படுவதற்கு பிரதான 4 காரணிகள் காணப்படுகின்றது. அதில் புகைத்தல் பாவனை, மதுசார பாவனை என்பது முதன்மை காரணிகளாக கணிக்கப்படுகிறது. மேலும் உணவு பழக்க வழக்கங்கள், உடற்பயிற்சி ஆகிய இரண்டும் இணைந்து 4 காரணிகளாக கருதப்படுகின்றது. இந்த தொற்றா நோய்களாலும் பல்வேறு மரணங்கள் தினமும் ஏற்பட்டு வருகின்றது. ஆகவே இந்த தொற்றா நோய்கள் ஏற்படுவதற்கு புகைத்தலும் மதுசார பாவனையும் காரணியாக அமைவதோடு இதனால் ஏற்படுகின்ற மரணங்களுக்கும் காரணியாக அமைகின்றது. இதனால் பல்வேறு வீட்டு வன்முறைகள், பெண்களுக்கு எதிரான சில பிரச்சனைகள், பிள்ளைகளுக்கு எதிரான சில பிரச்சனைகள் என பல்வேறு விடயங்கள் ஊடுருவி காணப்படுகின்றது. இருப்பினும் நான் இங்கு ஒரு விடயத்தை பதிவிட விரும்புகின்றேன்.
இன்று நாங்கள் பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் தொடர்பாக அதிகமான குரல்களை கொடுக்கின்றோம். இருப்பினும் இந்த மதுசாரம் சார்ந்த பிரச்சனையை நாங்கள் நோக்கும் பொழுது மதுசாரம் என்கின்ற ஒரு ரசாயனம் எந்த வகையிலும் பெண்களுக்கு எதிரான பிரச்சனையை உருவாக்குவதற்கான ஒரு அனுமதி சீட்டாகத்தான் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. மாறாக ஒருவர் மதுசாரம் மறந்து இருக்கின்றார் என்பதற்காக ஒரு பெண் பயப்படவோ அவரிடமிருந்து அவருக்கு பிரதிபலிப்புகளை வழங்காமல் செல்லவோ தேவையில்லை. மாறாக நாங்கள் அவருக்கு பிரதிபலிப்பை வழங்கும் பொழுது பயப்படாமல் எமது பிரதிபலிப்பை வழங்கும் பொழுதும் இதிலிருந்து மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். ஏனென்றால் இது ஒரு மதுசார பாவனையாளர் இவ்வாறு தான் நடந்து கொள்வார் என்கின்ற ஒரு அனுமானத்தின்படி நாங்கள் எல்லோரும் விலகிச் செல்கின்றோம். அவர் இப்படித்தான் இருப்பார், அவருடன் நாங்கள் முரண்பட தேவையில்லை என்கின்ற ஒரு விடயத்தில் நாங்கள் விலகிச் செல்கின்றோம். அவ்வாறு விலகிச் செல்ல செல்ல அவர் அந்த மதுசாரத்தினை அழகான அனுமதி சீட்டாக பயன்படுத்தி கொண்டு அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணியாக அமைகின்றார். ஆகவே இங்கு நாங்கள் பிரச்சனைகளை நோக்கும் அதே சந்தர்ப்பத்தில் இந்த பிரச்சனையிலிருந்து எவ்வாறு வெளிவரலாம், அதற்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்கின்ற ஒரு விடயத்தை நோக்க வேண்டும். ஆகவே இந்த மதுசாரம் புகைப்பொருளினால் பொருளாதாரம், சமூகம், தனிப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் மரணங்கள், நோய்கள் என பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இன்று நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்ற அதிகமான சமூக பிரச்சனைக்கு பின்னணியில் காணப்படுவது மதுசாரமோ புகைப்பொருளோ அல்லது இணைய போதைப்பொருள் பாவனையோ தான். புகையிலை பாவனை என்பது ஒரு புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணியாகவும் கூட இருக்கின்றது. இருந்தாலுமே கூட அந்த புகையிலை பாவனையை இன்னமும் கூட நிறுத்த முடியாமல் தானே இருக்கின்றது. அதற்கு என்ன காரணம்? அரசியல், அதே போன்று பொருளாதாரத்திற்கு அந்த விடயமும் கூட பங்களிப்பு செய்கின்றது என்ற வகையில் பார்க்கப்படுகின்ற மெயின் காரணமாகத்தான் இந்த புகையிலை பாவனை தடுக்கப்படாமல் இருக்கின்றதா? நிச்சயமாக நான் இதற்கு ஆரம்பத்திலேயே கூறினேன். புகைத்தல் பாவனை இன்னமும் மக்கள் மத்தியில் காணப்படுகின்றது, குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் காணப்படுகின்றது என்றால் இதற்கு 2 பிரதான காரணங்கள். ஒன்று விளம்பரங்கள், தேவையற்ற கவர்ச்சிகள், அதே போன்று நாங்கள் இன்னமும் நம்பிக்கொண்டிருக்கின்ற சமூக நம்பிக்கைகள். இதற்கு மாறாக நாங்கள் ஒரு நாடு என்று நாங்கள் நோக்கும் பொழுது இன்றும் அதிகமானோர் நம்பிக்கொண்டிருக்கின்ற ஒரு விடயம்தான் புகைத்தல், அதாவது சிகரெட் நிறுவனங்களாலும் மதுசார நிறுவனங்களாலும் அதிகளவான வரி கிடைக்கப்படுகின்றது, அரசாங்கத்திற்கு அதிகளவான வரி கிடைக்கப்படுகின்றது, இதனால் தான் அரசாங்கம் நிலைநாட்டப்படுகின்றது என்று. இது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. காரணம், அரசாங்கத்திற்கு கிடைக்கப்படுகின்ற வரி வருமானத்தையும் பார்க்க இந்த புகைத்தல் பாவனையினாலும் மதுசார பாவனையினாலும் ஏற்படுத்தப்படுகின்ற சுகாதார மற்றும் பொருளாதார செலவினங்கள் அதிகம். ஆகவே இந்த சிகரெட் பாவனை நாட்டிற்கு சுமையான ஒரு பாவனை என்றுதான் கூறப்படுகின்றது. மாறாக எமது நாட்டில் இயங்குகின்ற இந்த இலங்கை புகையிலை நிறுவனம் என்னும் பெயரில் இயங்குகின்ற இந்த நிறுவனத்தின் அதிகளவான பங்குகள் காணப்படுவது வெளிநாடுகள், அதாவது வல்லரசு நாடுகளுக்கு சொந்தமான பங்குகளே இந்த நாட்டில் இயங்குகின்ற ஒரு நிறுவனத்தின் பங்குகளாக காணப்படுகின்றது. ஆகவே ஒரு நாளைக்கு மாத்திரம் எமது நாட்டிலிருந்து மதுசாரம் மற்றும் புகைத்தல் பாவனைக்காக 121 கோடி ரூபாய் செலவிடப்படுகின்றது. இன்றும் கூட அந்த தொகை செலவிடப்படுகின்றது. இது எமது கிராமத்தில், எமது நகர்ப்புறங்களில், எமது அயல் வீடுகளில், சில நேரங்களில் எம்மோடு இருக்கின்றவர்கள் செலவிடுகின்ற ஒரு தொகை. இந்த தொகையில் பெரும் பகுதி டொலர்களாக மாற்றப்பட்டு மீண்டும் வல்லரசு நாடுகளுக்கு அனுப்பப்படுகின்றது. எமது நாட்டில் ஏற்கனவே பல பிரச்சனைகள், பல டொலர் பிரச்சனைகள் காணப்படுகின்றது. இருப்பினும் கூட இந்த பாவனைகளினால் எம்மிடம் இருக்கின்ற பணமும் டொலர்களாக மாற்றப்பட்டு வல்லரசு நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றது. மாறாக இந்த சிகரெட் மீதான வரி என்று நாங்கள் நோக்கும் பொழுது ஒவ்வொரு வரி விதிப்பிற்கும் பின்னணியில் ஒவ்வொரு சுட்டெண் காணப்படுகின்றது. ஒரு வரியை எவ்வாறு, ஒரு வரி அளவீடை எவ்வாறு அதிகரிக்க வேண்டும், ஒவ்வொரு பொருளுக்கும் அது சுட்டெண் ஒன்று காணப்படுகின்றது. இருந்தாலும் கூட இந்த சிகரெட் மீதான வரி விதிப்பிற்கு இன்று வரை விஞ்ஞான ரீதியான சுட்டெண் ஒன்று இல்லை எமது நாட்டை பொறுத்தளவில். இந்த சுட்டெண் காணப்படாத சந்தர்ப்பத்தில் வரி அதிகரிக்கப்படுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அரசாங்கத்திற்கு கிடைக்கப்பெறுகின்ற வரி வருமானம் குறைவடைந்து குறிப்பிட்ட நிறுவனத்திற்கான லாபம் அதிகரிக்கப்படுகின்றது. இதற்கு காரணம் அந்த விலைச்சொட்டெண் இன்னமும் எமது நாட்டில் அமைக்கப்படாமையே. ஆகவே ஒவ்வொரு விலையேற்றத்திலும் ஒவ்வொரு வரி அதிகரிப்பிலும் கூட எமது அரசாங்கம் பெறுகின்ற பயனை விட குறிப்பிட்ட நிறுவனம் அதிகளவான பயனை பெற்று செல்கின்றது. மேலும் இந்த வரி அதிகரிப்பு என்கின்ற ஒரு தலைப்பு வரும் பட்சத்தில் பல்வேறு போலியான ஆய்வுகள் வெளிவரும். இந்த வரி அதிகரித்தால் ஏனைய போதைப்பொருள் பாவனைக்கு செல்வார்கள் அல்லது ஸ்மக்லிங்
என்று கடத்தப்படுகின்ற சிகரெட் வீதம் அதிகரிக்கும் என்கின்ற பல்வேறு போலியான தகவல்கள் வெளிவரும். இது நிச்சயமாக குறிப்பிட்ட நிறுவனத்தின் ஒரு உபாயம். அதாவது அந்த நிறுவனம் சில நிறுவனங்களுக்கு பணம் செலுத்தி அவர்களின் ஆய்வுகளை வெளிக்கொண்டு வருவது. இந்த நாட்டில் சிகரெட்டை உற்பத்தி செய்யக்கூடிய இயந்திரங்கள் காணப்படுகின்றது அந்த ஒரு நிறுவனத்தில் மாத்திரம்தான். ஆகவே கடத்தப்படுகின்ற சிகரெட்டாக இருந்தாலும் சட்ட ரீதியாக விற்கப்படுகின்ற சிகரெட்டாக இருந்தாலும் அந்த நிறுவனத்தின் உற்பத்தியாகத்தான் அமையும். ஆகவே இந்த கடத்தல் என்கின்ற போர்வையில் சில விடயங்களை மேற்கொள்வதும் அந்த நிறுவனம்தான். மாறாக சிகரெட் பாவனையில் ஈடுபடும் ஒருவர் ஏனைய போதைப் பொருள், அதாவது பீடி பாவனைக்கோ அல்லது ஏனைய பொருளுக்கு செல்லும் வீதம் மிகவும் குறைவு. இது ஆய்வுகளில் இருந்து ஒப்புவிக்கப்பட்ட ஒரு விடயமாக கருதப்படுகின்றது. இதே போன்றுதான் மதுசாரத்திற்கும். என்று நாங்கள் அல்லது மக்கள் மதுசாரத்திற்கு விலையை அதிகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அடைகின்றார்களோ அப்பொழுது பல்வேறு போலியான விடயங்கள் வெளியில் வரும். இந்த மதுசாரத்திற்கான விலையை அதிகரித்தால் கசிப்பு பாவனை அதிகரித்துவிடும். இது முற்றிலும் தவறான கருத்து. மதுசாரத்திற்கோ அல்லது சிகரெட்டிற்கோ விலையை அதிகரித்தால் நிச்சயமாக பாவனை குறைவடையும். அதே போன்று அரசாங்கத்திற்கு கிடைக்கப்படுகின்ற வருமானமும் அதிகரிக்கும். ஆகவே இந்த நிலைப்பாட்டை சீர்குலைய வைப்பதற்கு பல்வேறு பின்னணி காரணிகளும் காணப்படுகின்றது. ஆகவே சமூகம் என்கின்ற ரீதியில் நாங்கள் இதனை நன்றாக சிந்தித்து இதற்கு தேவையான, மேலும் சிகரெட் புகைப்பவராக இருந்தாலும் மதுசாரம் அருந்துபவராக இருந்தாலும் அவர்களுக்கும் தேவை இதிலிருந்து வெளியில் வர வேண்டும். சிலருக்கு நிச்சயமாக அவர்கள் மிகவும் ஆசைப்படுகின்றார்கள் இதிலிருந்து வெளியில் வர வேண்டும் என்று. ஆனால் சில விடயங்கள் தடுக்கின்றது. நான் ஆரம்பத்தில் கூறிய சில சமூக நம்பிக்கைகள் அல்லது வெவ்வேறு வகையான அழுத்தங்கள் இதனை தடுக்கின்றது. ஆகவே அவர்களுக்கு இதிலிருந்து விலகி வர வேண்டும் என்கின்ற அவா இருக்கும் பட்சத்தில் சமூகம் என்ற ஒரு பங்கினையும் குடும்பம் என்ற ஒரு பங்கினையும் நாங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு வழங்க வேண்டும். ஆகவே இது போன்ற பல்வேறு போலியான நிலைகளை களைந்து அவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பாங்கில் நாங்கள் அவர்களுக்கு தேவையான குரலை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதே போன்று இந்த புகையிலை பாவனை என்பது சாதாரணமாக பாவிப்பவருக்கு மாத்திரமன்றி மூன்றாம் தரப்பினராக அவருடைய குடும்பத்தார், அதே போன்று ஒருவர் புகைக்கின்றார் என்றால் அருகில் இருக்கக்கூடிய நபருக்கும் பாரிய தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இந்த மூன்றாம் தரப்பினர் என்று சொல்லி வரும் பொழுது அவர்களுக்கு எத்தகைய பாதிப்புகள் ஏற்படும் இந்த புகைத்தல் காரணமாக? புகைத்தலில் ஈடுபடும் ஒரு நபருக்கு ஏற்படுகின்ற அதே விளைவு இரண்டாம் நிலை புகைத்தல், அதாவது அருகில் இருப்போருக்கு ஏற்படுகின்றது. மரணங்களாக இருக்கலாம். ஏனென்றால் அவர் அந்த புகையை சுவாசிக்கின்றார். அவருக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் இரண்டாம் நிலை புகைத்தலுக்கு ஆளாகும் ஒரு நபருக்கும் ஏற்படுகின்றது. இன்று மூன்றாம் நிலை புகைத்தலையும் பேசுவதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு புகைக்கும் நபர் ஒரு அறையில் இருந்தால் அந்த அறையில் இருக்கின்ற சுவர்களில் அந்த ரசாயனம் படிந்திருக்கும். ஆகவே அந்த அறைக்கு எவரேனும் வருவார் அல்லது அங்கு குடிபுகுவார் என்றால் அந்த நபரிற்கு ஏற்பட்ட விளைவுகளுள் சில விளைவுகள் குறிப்பிட்ட நபருக்கும் ஏற்படலாம். அதுதான் மூன்றாம் நிலை புகைத்தல் நிலை என்று தற்போது பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே புகைத்தல் பாவனை என்பது அந்த நபருக்கு மாத்திரமல்ல, இரண்டாம் நிலை புகைத்தலுக்கு ஆளாகுவோர். இது நிச்சயமாக உங்களது வீட்டில் இருப்பவராக இருக்கலாம், கர்ப்பிணி தாய்மாராக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது இனம் தெரியாதவர்களாக இருக்கலாம். உங்களின் புகைத்தல் பாவனையினால் அவர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள். மாறாக நீங்கள் ஒரு இடத்தில் வசிப்பவராக இருந்தால் நீங்கள் அங்கு புகைப்பீர்கள் என்றால் அந்த இடமும் அந்த ரசாயன தாக்கத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றது. ஆகவே இந்த இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை புகைத்தலின் போதும் நிச்சயமாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்கள் மற்றும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அதே அச்சுறுத்தல்கள் இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை புகைத்தலில் ஆளாக்குவோருக்கும். அதே போன்று இன்னும் ஒரு முக்கிய விடயமாக பார்த்தால் புகையிலை பாவனை, அதே போன்று போதைப் பொருள் பழக்கத்தை இளைஞர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் ஊக்குவிக்கின்ற நடவடிக்கையானது மறைமுகமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. எவ்வாறெல்லாம் இந்த நிறுவனங்கள் மாணவர்கள் அதே போன்று இளைஞர்களை கவர்கின்றார்கள் இந்த விளம்பரங்கள் வாயிலாக? நிச்சயமாக நான் ஆரம்பத்திலே கூறியது போல தினமும் 100 வாடிக்கையாளர்கள் மரணிக்கின்றார்கள். அந்த வாடிக்கையாளர்களை ஈடு செய்ய வேண்டும் என்றால் புதிதாக வாடிக்கையாளர்களை உருவாக்க வேண்டும். அதற்கான இலக்கு குழுதான் மாணவர்கள், இளைஞர்கள், சிறுவர்கள், பெண்களும் கூட. இவர்களை இப்போதிருக்கின்ற கலாச்சாரத்திற்கு ஏற்றவாறான விடயங்கள் ஊடாகத்தான் அவர்கள் கவருகின்றார்கள். இப்பொழுது ஊக்குவிக்கப்படும் ஒரு விடயம்தான் இலத்திரனியல் சிகரெட் பாவனை.
ஏனென்றால் தற்போது இருக்கின்ற அந்த தலைமுறையினர் அது போன்ற விடயங்களை தான் அவர்கள் விரும்புகின்றார்கள். மேலும் சமூக ஊடகங்கள் வாயிலாக அவர்களின் பல்வேறு விளம்பரங்கள், பல்வேறு குழு விடயங்கள், குழு நிகழ்ச்சிகள், அதே போன்று ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் குறிப்பிட்ட நிறுவனம் இணைத்து கொண்டிருக்கின்ற மிகவும் கவர்ச்சிகரமான விளம்பரங்கள். ஏனென்றால் 2006ஆம் ஆண்டிற்கு பிறகு எமது நாட்டில் குறிப்பிட்ட சிகரெட் நிறுவனமோ மதுசார நிறுவனங்களோ விளம்பரங்களை செய்ய முடியாது. அது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. இருந்தாலும் கூட கடந்த வருடத்தில் நாங்கள் சமூக ஊடகங்களை பகுப்பாய்வு செய்யும் பொழுது சுமார் 1300க்கும் அதிகமான விளம்பரங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இது மறைமுகமாக இளைஞர்களையும் சிறுவர்களையும் யுவதிகளையும் இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படுகின்ற சில விளம்பரங்களாக கருதப்படுகின்றது. இன்னுமொரு விடயம், தற்போதைய இளைஞர்கள் மற்றும் யுவதிகளுக்கு பொருத்தமான நிகழ்ச்சிகளை ஒழுங்கமைப்பது. கொழும்பு போன்ற பிரதேசங்களில் இவ்வாறான நிகழ்ச்சிகள் அதிகமாக ஒழுங்கமைக்கப்படுகின்றது. குறிப்பாக பெண்களை இலக்கு வைத்து. உங்களுக்கு தெரியும், எமது நாட்டை பொறுத்தளவில் எங்களது பெண்கள் என்று நாங்கள் கருதும் பொழுது எங்களுக்கு இன்னமும் கிடைக்க வேண்டிய உரிமைகள் அதிகமாக காணப்படுகின்றது. இன்னமும் நாங்கள் சுதந்திரமாக இருக்கின்றோமா, அல்லது நாங்கள் எங்களது உரிமைகளை நாங்கள் வென்றெடுத்துள்ளோமா, நாங்கள் ஒரு தலைமைத்துவமான ஒரு இடத்திற்கு சென்றுள்ளோமா என்றால் அது இன்னமும் கேள்விக்குறிதான். இருப்பினும் இந்த பெண்களின் உரிமை என்கின்ற ஒரு போர்வையில் மதுசார நிறுவனங்கள் தங்களுடைய விளம்பரங்களை மேற்கொள்கின்றார்கள். உங்களுக்கு நினைவிருக்கும், அண்மையில் பெண்களும் மதுசாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது பெண்களும் இதற்கு மதுசார சாலைகளில் சென்று இதனை பெற்றுக்கொள்ளலாம், கொள்வனவு செய்யலாம், அதன் தொழில் புரியலாம் என்கின்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இது 2018ஆம் ஆண்டு பேசு பொருளாக இருந்தாலும் கூட அந்த ஆண்டு இதனை தடை செய்து மீண்டும் இது ஒரு பேசு பொருளாக அமைந்துள்ளது. இது பெண்கள் உரிமை எனும் போர்வையில் குறிப்பிட்ட மதுசார நிறுவனங்கள் மேற்கொள்ளப்பட்ட ஒரு விளம்பரம். அவர்களின் லாப நோக்கத்தை மாத்திரம் அடைந்து கொள்வதற்காக பெண்களின் உரிமையை அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இது பெண்களின் உரிமை இப்பொழுது நாங்கள் வென்றுகொள்ள வேண்டிய பெண்களின் உரிமை அல்ல. இதற்கு முன்னால் நாங்கள் இன்னும் எத்தனையோ உரிமைகள் எங்களுக்காக வெல்லப்பட வேண்டியுள்ளது. அதே போன்று ஒரு உரிமை எனும் பொழுது ஒரு விடயத்தில் நன்மை கிடைக்கும் என்றால் அதனை நாங்கள் பாடுபட்டு பெற்றுக்கொள்வதில் பிரச்சனை இல்லை. தற்பொழுது பாவனை செய்யும் பாவனையாளர்களுக்கே பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றது என்றால், இதனால் பெண்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றார்கள் என்றால் இன்னமும் இதில் என்ன பெண் உரிமை இருக்கின்றது என்பது தெரியாது. ஆகவே இந்த போர்வையிலும் கூட அவர்கள் விளம்பரங்களை மேற்கொள்கின்றார்கள். மேலும் பெண்களுக்கு என்று பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒழுங்கமைக்கப்படுகின்றது. இதுவும் பெண்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும், அவர்கள் சுதந்திரமானவர்கள் என்னும் ஒரு போர்வையில் தான் இதுவும் கொண்டு செல்லப்படுகின்றது. ஆகவே இவ்வகையான கவர்ச்சிகரமான விடயங்களை அவர்கள் உள்ளடக்கி பெண்கள் எதனை விரும்புவார்கள், இளைஞர்கள் எதனை விரும்புவார்கள், சிறுவர்கள் மத்தியில் எதனை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நுணுக்கமான முறையில் அவர்கள் விளம்பரங்களை மேற்கொள்கின்றார்கள். சிகரெட் நிறுவனத்தின் ஒரு முகவர் குறிப்பிட்ட ஒரு விடயம்தான், உதடு இருக்கின்ற அனைவரும் எமது இலக்கு. அதாவது அவர்களுக்கு கருவில் இருக்கின்ற குழந்தையும் அவர்களின் இலக்குதான். ஆகவே நாங்கள் ஒரு தினம் வரட்டும் அல்லது ஒரு வயது வரட்டும் இது தொடர்பாக கதைப்போம் என்று நாங்கள் காத்து கொண்டிருப்போம். ஆனால் அவர்கள் கருவில் இருக்கின்ற குழந்தையையும் இலக்கு வைத்து பல்வேறு விளம்பரங்களை செய்து கொண்டு போகின்றார்கள். அது சில நேரத்தில் எங்களுக்கு தெரியாது, இது விளம்பரமா என்று நினைக்காத வகையில் அவர்கள் மிகவும் நுணுக்கமான முறையில் விளம்பரங்களை மேற்கொள்கின்றார்கள். சிறுவர்கள் விரும்பத்தக்க கார்ட்டூன்கள், அவர்கள் விரும்பக்கூடிய சில கார்ட்டூன் உருவங்கள், ஆடைகள், தொப்பிகள், அதே போன்று சற்று வயது வந்த இளைஞர்களுக்கு பொருத்தமான அவர்களுக்கு விருப்பமான விடயங்களுடன் உள்நுழைப்பது, ஒரு பெண்ணுக்கு எது விருப்பம் என்று அவர்கள் ஆராய்ந்து அதற்குள் இணைப்பது என்று பல்வேறு விதமான நுணுக்கமான விளம்பரங்கள் இதனுள் இணைக்கப்படுகின்றது. ஆகவே இது ஒரு மதுசார விளம்பரமா என்று நினைக்காத அளவில் சமூகத்தில் இருப்போர் இதற்கு ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். புகையிலை பாவனைக்கு பழக்கப்பட்டவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்கு உங்களுடைய நிறுவனம் வழங்கக்கூடிய ஆலோசனைகள் என்ன? நிச்சயமாக இதிலிருந்து மீளுவது என்பது பெரிய ஒரு விடயம் அல்ல. இதனை ஆரம்பிக்க முடியும் என்றால் ஆரம்பிப்பதுதான் கடினம். மிகவும் கஷ்டப்பட்டு தான் அந்த புகைத்தல் பாவனையை ஆரம்பித்திருப்பார்கள். அவர் உடல் ரீதியாக மிகவும் கஷ்டப்பட்டு தான் ஆரம்பித்திருப்பார்கள். அதே போன்று மதுசார பாவனையும் மிகவும் கஷ்டப்பட்டு தான் ஆரம்பித்திருப்பார். கஷ்டப்பட்டு ஆரம்பித்த ஒரு விடயத்தை அதிலிருந்து விடுதலை ஆவது என்பது
மிகவும் இலகுவான விடயம். நினைத்தால் முடியும். அதற்கு எந்த விதமான ஒரு பெரிய ஒரு ஆலோசனைகளோ அல்லது ஒரு பெரிய திட்டமிடலோ அவசியம் இல்லை. நீங்கள் இன்று நினையுங்கள், நான் இன்றிலிருந்து புகைத்தல் பாவனையிலிருந்து விலகி இருக்க போகின்றேன். எத்தனையோ விடயங்கள் அவ்வாறு குறிப்பிட்ட ஒரு நபரின் வாழ்க்கையில் மாற்றம் அடைந்திருக்கும். ஆனால் இந்த பாவனையை பொறுத்தளவில் இது மாற முடியாது, இதிலிருந்து மீளவே முடியாது என்கின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும் பட்சத்தில் தான் இதிலிருந்து வெளிவர முடியாத ஒரு நிலை காணப்படுகின்றது. ஆகவே உங்களுக்கு வேண்டுமென்றால் ஒரு விசேட தினத்தை தீர்மானித்துக் கொண்டு, ஒரு பிறந்த நாளோ அல்லது திருமண நாளோ ஏதேனும் ஒரு தினத்தை மையமாக கொண்டு அன்றிலிருந்து நிறுத்துவதற்கு ஆரம்பியுங்கள். நிறுத்தும் பட்சத்தில் உங்களுக்கு அதிகமான அழுத்தங்கள் வரும். குறிப்பாக அது நண்பர்கள் வாயிலாக இருக்கலாம், அயலவர்கள் வாயிலாக இருக்கலாம், குடும்பங்களில் இருந்து இருக்கலாம். பல்வேறு அழுத்தங்கள் வரும். உங்கள் மீது நம்பிக்கை அற்ற வகையில் சிலர் கதைக்க தோணும். ஆகவே அவ்வாறான விடயங்களுக்கு நீங்கள் எவ்வாறு பதில் அளிக்கப் போகின்றீர்கள் என்பதை தயார் செய்து கொண்டே தினத்தை தீர்மானித்து நிறுத்துங்கள். அவ்வாறான சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது அதற்கு பதில் அளியுங்கள், மீண்டும் நிறுத்துங்கள். இந்த நிறுத்தும் படிமுறைகளில் உங்களுக்கு ஏதேனும் மீளப்பெறும் அறிகுறிகள் ஏற்பட்டால், வித்ட்ரோவல் சிம்டம்ஸ் என்று கூறுவார்கள், ஏற்பட்டால் மாத்திரம் வைத்தியரை நாட முடியும். அவ்வாறு இல்லை என்றால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நீங்கள் அதனை நிறுத்தக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. இதனை நிறுத்த முடியாது என்கின்ற, இதை நிறுத்துவது கடினம் அல்லது நிறுத்த முடியாது என்கின்ற எண்ணத்தோடு ஆரம்பித்தால் நிச்சயமாக முடியாது. உங்களால் முடியும் என்று ஆரம்பித்தால் முடியும். ஏனென்றால் இதில் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற விடயம்தான் அதிகம், நினைத்து கொண்டிருக்கின்ற காரணங்கள் தான் அதிகம். மாறாக குடும்பங்களில் இதற்கான பூரணமான ஒத்துழைப்பு கிடைக்க வேண்டும். சிலர் குடும்பங்களில் குறிப்பிட்ட நபரை நம்புவதில்லை. இன்றிலிருந்து நான் புகைக்க மாட்டேன் என்று கூறினால் குறிப்பிட்ட நபரை நம்புவதில்லை. அந்த நம்பிக்கை இல்லாத தனம் சில நேரத்தில் அந்த நபரை மீண்டும் புகைப்பதற்கு தூண்டும். அவ்வாறான சூழ்நிலையில் குடும்பத்தில் உள்ளவர்கள் குறிப்பிட்ட நபர் அது போன்று ஏதேனும் உங்களுக்கு கூறினால் அவரை உற்சாகப்படுத்துங்கள். மிகவும் ஒரு நல்ல விடயம், இதிலிருந்து உங்களால் வெளியில் வர முடியும், நாங்களும் உதவி செய்கின்றோம் என்கின்ற உற்சாகத்தை அவருக்கு அளிக்க வேண்டும். மாறாக அவரை நம்பாமல் அவரை கிண்டல்களுக்கு உட்படுத்துவது அல்லது கேலி செய்வது போன்ற விடயங்களை செய்தால் நிச்சயமாக அவர் அந்த பாவனைக்குள் தான் செய்வார். ஆகவே இதற்கான பதிலை நீங்கள் தயார் செய்து வைத்துக்கொண்டு நீங்கள் நிறுத்துவதற்கு ஆரம்பியுங்கள். ஒரு காலகட்டத்தின் பிறகு உங்களுக்கு ஏதேனும் மீளப்பெறும் அறிகுறிகள் வந்தால் மாத்திரம் நீங்கள் வைத்தியசாலையை நாடலாம், அல்லது நீங்கள் தொடர் தேர்ச்சியாக நிறுத்தி செல்லலாம். நிறுத்தி பாருங்கள், அந்த படிமுறையை ஆரம்பித்து பாருங்கள். அதன் நன்மை உங்களுக்கு விளங்கும். அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியான நன்மையாக இருந்தாலும் சரி, குடும்பம் ரீதியான நன்மையாக இருந்தாலும் சரி. ஏனென்றால் மதுசார பாவனையினால் இன்று அதிகமான குடும்பங்கள் தங்களது மகிழ்ச்சியை இழந்திருக்கின்றார்கள். அந்த நபர் மதுசார பாவனையில் இருந்து மாத்திரம் விடுதலையானால், இருந்து வெளியில் வந்தால் அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சி நிச்சயமாக நிலைநாட்டப்படும். நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் இந்த மதுசார பாவனை, அதே போன்று போதைப்பொருள் பாவனையின் காரணமாக பல்வேறு குற்ற செயல்கள் இடம்பெறுகின்றன. அண்மைய தரவுகளின்படி இந்த குற்ற செயல்கள் அதிகரித்து செல்வதைத்தான் காணக்கூடியது இருக்கின்றது. உங்களுடைய நிறுவனத்தினுடைய அண்மைய ஆய்வுகளின்படி இந்த போதைப் பொருள் அதே போன்று மதுசார பாவனையின் காரணமாக அன்னளவாக எத்தனை வீதமானவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் என்ற ஒரு விவரத்தை குறிப்பிட முடியுமா? இந்த ஏனைய போதைப்பொருள் பாவனை அல்லது இது தொடர்பான பிரச்சனை என்பது தற்போது வளர்ந்து வருகின்ற ஒரு பிரச்சனையாக கருதப்படுகின்றது. நான் ஆரம்பத்திலே கூறியது போல சில நேரத்தில் இது புகைத்தல் பொருளிற்கான மாற்றீட்டு பயன்பாடாகவும் கருதப்படுகின்றது. நிச்சயமாக மேல் மாகாணத்தில் தான் இது போன்ற குற்றச்செயல்களால் கைது செய்யப்படுபவர்கள் அதிகம். இன்னமும் அந்த கைது செய்யப்பட்டு சந்தேகத்திற்கு உட்பட்ட நபர்கள் தான் தண்டனை இருக்கின்றார்கள் குறிப்பிட்ட சிறைச்சாலைகளில். ஆகவே இந்த மேல் மாகாணத்தில் இது தொடர்பான கைதுகள் அதிகமாக காணப்படுவதோடு ஏனைய மாவட்டங்களுக்கும் இது தொடர்பான பிரச்சனை தற்போது ஆங்காங்கே கொண்டு செல்லப்படுகின்றது, ஆங்காங்கே காணப்படுகின்றது. ஆகவே இந்த கலாச்சாரம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடத்தப்படுகின்றது. இந்த கலாச்சாரம் சில நேரத்தில் மேல் மாகாணத்திலிருந்து ஏனைய மாகாணங்களுக்கு கடத்தப்படுகின்றது. இலங்கை ஒரு கேந்திர நிலையமாக கருதப்படுகின்றது இது போன்ற விடயங்களுக்கும் கூட. ஆகவே நாங்கள் இன்று அதிகமான பெற்றோர்கள் மிகவும் அச்சத்தில் இருக்கின்றார்கள். இந்த பிரச்சனை எங்களது பிள்ளையையும் தாக்குமோ என்று. நிச்சயமாக நாங்கள் அச்சத்தில் தான் இருக்க வேண்டும். ஆனால்
பிள்ளையை நாங்கள் சந்தேகத்திற்கிடமான பார்வையிலோ இதில் இருப்பார் என்கின்ற அந்த பார்வையில் பார்க்க தேவையில்லை. ஏனென்றால் நாங்கள் எந்த அளவு அவர்களுடன் ஒரு நண்பர்களைப் போல பழகுகின்றோமோ, அவர்களை நம்புகின்றோமோ, அந்த அளவு நாங்கள் அவர்களை பாதுகாத்து கொள்ளலாம். இந்த பிரச்சனை ஆங்காங்கே இருக்கின்றது. இருப்பினும் கூட அவர்களை வெளியில் கொண்டு வர வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அவர்களை குறை கூறாமல் அல்லது அவர்களை ஒரு விசித்திரமானவர்களாக பார்க்காமல் அவர்களும் மனிதர்கள் என்று நினைத்து அவர்களையும் இதிலிருந்து மீட்பதற்கான ஒரு கடமையை அனைவரும் எடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பிரச்சனை இத்தோடு நாங்கள் விட்டால் இது ஒரு புற்றுநோய் போன்று. ஏனென்றால் ஆரம்ப காலகட்டத்தில் புகையிலை பாவனைக்கும் அதிகளவான எதிர்ப்புகள் காணப்படுகின்றது. இப்பொழுது அது சாதாரண ஒரு நிலையை அடைந்துள்ளது. புகைத்தல் பாவனை என்பது ஒரு சாதாரணமான ஒன்றாக கருதப்படுகின்றது. தற்போது ஏனைய போதைப் பொருள் பாவனைக்கு மிகவும் கடுமையான எதிர்ப்புகள் காணப்படுகின்றது. ஆனால் இதற்கான விடயத்தை, இதற்கான முடிவுகளை அல்லது இதற்கான படிமுறைகளை நாங்கள் மேற்கொள்ளாவிட்டால் ஒரு காலகட்டத்தில் இந்த ஏனைய போதைப் பொருள் பாவனையும் சாதாரண நிலையை அடையக்கூடும். ஆகவே பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, சமூக நலன் விரும்பிகளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தனி மனிதனும் இதற்கான பொறுப்புகளை ஏற்க வேண்டும். இந்த பிரச்சனையிலிருந்து ஒவ்வொருவரையும் காப்பாற்றுவதற்கு, ஒவ்வொருவரையும் மீட்டெடுப்பதற்கான விடயங்களை, எங்களால் முடிந்த விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் பிற நாடுகளில் இருந்து விஷ போதைப் பொருட்கள் என்று அடையாளம் காணப்பட்ட போதைப் பொருட்களும் கூட அண்மை காலங்களில் நம்முடைய நாட்டில் கைதானவர்களிடமிருந்தும் பெறப்பட்டதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அப்படி பார்க்கும் பொழுது அந்த போதைப் பொருட்கள் நம்முடைய நாட்டிற்குள்ளே உற்பத்தி செய்யப்படுகின்றனவா அல்லது பெரும்பாலான போதைப் பொருட்கள் வேறு நாடுகளில் இருந்து தான் கொண்டு வரப்படுகின்றனவா? உங்களுடைய நிறுவனத்தினுடைய ஆய்வுகளுக்கு மேலாக இந்த விடயத்தில் எப்படியான ஒரு விடயத்தை உங்களால் குறிப்பிட முடியும்? நம்முடைய நாட்டுக்குள்ளேயே உற்பத்தியாக்கப்படுகின்றதா அல்லது பிற நாடுகளில் இருந்துதான் அதிக போதைப் பொருட்கள் கொண்டு வரப்படுகின்றனவா? இந்த நாடு ஒரு கேந்திர நிலையமாகத்தான் பயன்படுத்தப்படுகின்றது. இன்று நாங்கள் பார்க்கின்றோம் அதிகளவான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுகின்றது. இந்த அவ்வளவு போதைப் பொருட்களையும் எமது நாட்டில் உள்ளோர் பயன்படுத்துகின்றனரா என்றால் கேள்விக்குறிதான். ஏனென்றால் ஏனைய போதைப் பொருள் பாவனையாளர்கள் அந்த அளவு இன்னமும் எமது நாட்டிற்குள் ஊடுருவப்படவில்லை. ஆனால் அதற்கு மாறாக அதிகளவான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுகின்றன. ஆகவே இந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுகின்றது என்பது ஏனைய நாடுகளிலிருந்து கைமாற்றப்படும் பொழுது கைப்பற்றப்படும் போதைப் பொருட்களாகத்தான் இருக்கக்கூடும் என நாங்கள் அனுமானிக்கின்றோம். ஏனென்றால் இதன் பாவனையாளர்கள் அந்த அளவு இல்லை. கைப்பற்றப்படுகின்ற அளவிற்கான பாவனையாளர்கள் எமது நாட்டிற்குள் இல்லை. ஏனென்றால் இது ஒரு குற்றச் செயல்களாக பார்க்கப்படுகின்றது. இதற்கான தண்டனைகள், அதே போன்று இதற்கான கைதுகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. ஆகவே இது தொடர்பான பிரச்சனைகள் ஆங்காங்கே கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே இது தொடர்பான பாவனை குறைந்த அளவில் இருந்தாலும் கூட கைப்பற்றப்படுகின்ற அளவு அதிகமாக இருப்பதால் இது எமது நாட்டிற்குள் காணப்படுகின்ற அல்லது எமது நாட்டிற்குள் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு போதைப்பொருள் வகை அல்ல. மாறாக இது கைமாற்றப்படும் பொழுது கைப்பற்றப்பட்ட ஒரு அளவாகத்தான் கருதப்படுகின்றது. அதே போன்று இன்னும் ஒரு விடயம், இந்த போதைப் பொருள் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் கைதாகி சிறையில் அடைக்கப்படுகின்ற பொழுது அவர்களுடைய வழக்கு விசாரணைகள் ஆய்வுகூட பரிசோதனைகளின் நிமித்தம் நீண்ட காலம் காலதாமதத்துக்கு உள்ளாகின்ற விடயம் ஒன்று பதிவாவதாக நாடாளுமன்ற சபையிலும் கூட அண்மை காலமாக பேசப்பட்டு வந்தது. இந்த விடயம் தொடர்பிலும் உங்களுடைய நிர்வாகம் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றதா? அரசாங்கத்துக்கு ஏதேனும் பரிந்துரைகளை வழங்கி இருக்கின்றதா இந்த வழக்குகள் தொடர்பிலான விடயத்தில்? எமது நிறுவனம் ஒரு சமூக நோக்கத்திலான ஒரு நிறுவனம். சமூகத்தை மாற்றுதல், அதே போன்று இதற்கு காணப்படுகின்ற கவர்ச்சியை குறைத்து இதற்கு காணப்படுகின்ற கேள்வியை குறைப்பதற்கான ஒரு மும்முரமான வேலை திட்டங்களை தான் நாங்கள் எடுத்துச் செல்கின்றோம். ஏனென்றால் கேள்வியை குறைக்கும் சந்தர்ப்பத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளும் மாறும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இதற்கான பயனுள்ள கல்வி முறையினூடாக நாங்கள் பல்வேறு செயற்பாடுகளை மேற்கொண்டு செல்கின்றோம். ஆகவே இது நீங்கள் கூறியது போல இந்த பகுப்பாய்வு போன்ற விடயங்கள் அரச நிர்வாகங்களினால் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு விடயம். ஆகவே எமது நிறுவனம் சமூக விழிப்புணர்வு, சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டிய அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டு இயங்குகின்ற ஒரு நிறுவனமாகத்தான் கருதப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சியினூடாக புகையிலை பாவனைக்கு பழக்கப்பட்டவர்களுக்கு குறிப்பிட விரும்புகின்ற விடயம் என்னவாக இருக்கின்றது? ஒரு சிகரெட்டில் கிட்டத்தட்ட 4000க்கும் அதிகமான நச்சுப் பொருட்கள் கலந்திருக்கின்றன. ஒரு சிகரெட்டை புகைக்கும் ஒரு மனிதனுக்கு
பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இந்த பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் அதிகம் கதைத்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் பிரச்சனையை மீண்டும் மீண்டும் அதிகரித்து கொண்டு செல்ல போகின்றோமா அல்லது இதிலிருந்து மீளப் போகின்றோமா? நீங்கள் மீளும் சந்தர்ப்பத்தில் நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பம், உங்களுக்கு அருகாமையில் இருப்போர் என பல்வேறு தரப்பினரும் பாதுகாக்கப்படுவார்கள். ஆகவே இன்று நினையுங்கள், உங்களால் முடியும். இது ஒரு மாபெரும் ஒரு விடயம் அல்ல. நீங்கள் நினைத்தால் இதிலிருந்து வெளியில் வர முடியும். ஆகவே இன்று நினைத்து இன்றே இதிலிருந்து விடுதலையாகுங்கள். விடுதலையான பின்னர் அதன் நன்மைகளை நீங்கள் உணர்வீர்கள். ஆகவே இந்த சிகரெட்டை நீங்கள் இன்னமும் பிடித்து கொண்டு அல்லது சிகரெட்டினால் ஏதோ ஒரு விடயம் இடம்பெறுகின்றது, எங்களுக்கு கிடைக்கின்றது என்று நீங்கள் இன்னமும் நம்பிக்கொண்டிருந்தால் அந்த நம்பிக்கை உண்மையானதா? நீங்கள் கிடைக்கும் அல்லது நீங்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் நிறைவேறுகின்றதா என்பதை மீண்டும் ஆராய்ந்து பாருங்கள். நிச்சயமாக அது நிறைவேறாது. உங்களுடைய பிரச்சனையை அதிகரித்து கொண்டுதான் செல்லும். ஆகவே பிரச்சனையை அதிகரிக்கின்ற ஒரு விடயத்தை நீங்கள் இன்னமும் பின்தொடர வேண்டுமா அல்லது இன்னமும் அந்த பாவனையில் இருக்க வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்து அதிலிருந்து விடுதலையாகுங்கள். இது ஒரு பெரிய விடயம் அல்ல, நினைத்தால் முடியும். ஆமா, நிச்சயமாக இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு புகையிலை பாவனை, அதே போன்று மதுசாரம், போதைப் பொருள் பாவனையினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தொடர்பிலான ஒரு விரிவான விளக்கத்தை எங்களுக்கு அளித்திருந்தீர்கள். உங்களுக்கு நம்முடைய நன்றிகள். நன்றி. அந்த வகையில் மற்றும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.